பர்மிஷன் கேட்டு கொடுக்கலன்னு கரெக்ட். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இனி நீங்க நேரா போக வேண்டியதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? நான் திருவண்ணாமலை டெய்லிஷ் மிஷன் ஸ்கூல்ல படிக்கிறப்போ சின்ன பையன், ஒரு 10th ஸ்டாண்டர்ட், நான் கிரௌடு கண்ட்ரோலுக்கு கிடைக்கல. தலைவர் உள்ள வரணும், ஒரு பரதநாட்டியம் முடியுது, முடிஞ்ச உடனே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இதே மாதிரி என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு எல்லாம் பார்த்தா திரும்பி லைட்டை போடும்போது தலைவர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. மேக்சிமம் ஸ்டேஜை தான் செலக்ட் பண்ணுவார். எப்படிடா வந்தார்னா பின்பக்கம் அந்த வாலில் செவிரேறி குச்சி உள்ள வந்திருக்காரு. முதல்ல தொண்டர் படை, அந்த படை, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வேணுங்கிற தண்ணி அத்தனையும் வச்சுக்கிட்டு அங்கே போயிருக்கணும். ரைட், நடந்துச்சு, விடுங்க. இப்ப நீங்க ஒன்னும் உங்களை மிரட்டுறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கிறேன். போலீஸ் மேல தப்பே இல்லையா? காவல்துறை எந்த தப்புமே பண்ணலையா சார்? நியாயமா பேசுவோம் சார். ஏன் நான் முதல்வரை கேட்கிறேன்னு சொல்லி கேட்டா, நான் அன்போட, பக்கத்தில் கர்நாடகாவில் கிரிக்கெட் கப்பு ஒரு விஷயம் நடந்தது. அந்த மேட்டர் நடந்தோடனே 11 பேர் செத்து போயிட்டாங்க. சின்ன இடம், இது மாதிரி சின்ன இடம், ரஷ் தாங்காம அந்த ஆர்சிசி கோப்பையை வெளியில் எடுத்து வந்தோடனே நெரிச்சி படித்தவர்கள், பண்பாளர்கள், எல்லாம் கிராஜுவேட்ஸ் பசங்க உள்ள பூந்து நெரிச்சல்ல 11 பேர் அவுட்டு. என்ன நடந்தது தெரியுங்களா சார்? ஹிஸ்டரியில் இல்ல. கமிஷனர் சஸ்பெண்டட் சார், ஜாயிண்ட் கமிஷனர் சஸ்பெண்டட், அடிஷனல் கமிஷனர் சஸ்பெண்டட், ஜூரிஸ்டிக்ஷன், ஏசி, இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கப்பை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஒரு நேரோ இடத்துல ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது இந்த இடத்துக்கு இவர் வந்தா கூட்டம் ஏறும். கூட்டம் ஏறினா இப்படி சாவுன்ற நிலைமை வரும். யோ, கொடுக்க முடியாது, போப்பா, ஒரு கிரவுண்ட்ல போய் நடத்திக்கோங்க. அந்த கிரவுண்டை நீங்களே செலக்ட் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஸ்டேஜ் தானே போட போறீங்க. ரோட் ஷோ வேணாம். ரோட் ஷோவை முதல்ல நிறுத்துங்க சார். ரோட் ஷோ எதுக்கு வேணும்? பழனிசாமி பண்ற கட் அவுட் இருந்தா டிராபிக் ராமசாமி இல்லையான்னு வேதனைப்படுறேன். எல்லாத்தையும் ஒருத்தர் கிழிச்சிட்டு வந்திருப்பார். எல்லாத்தையும் 10 அடிக்கு ஒரு கட் அவுட். ரோட் ஷோ இதெல்லாம் தேவையாங்க? கிரவுண்ட்ல போய் நடத்திருந்தா அது வந்திருக்குமா? ஆகவே நான் அன்போடு விஜய் அவர்களுக்கு, எந்த தூட்டுவார் தூட்டட்டும், போற்றுவார் போட்டட்டும். ஆகவே நீங்க நேரடியா அந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்.